ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பன்னி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் லில்லி. நான் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வி மீன் குக் எஃப்எஃபோட பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. நான் ஸ்டோரி அதோட எண்ட் பண்ணியிருந்தேன்னா ஜிக்குக்கு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதோடு தான் எண்ட் பண்ணியிருந்தேன். வாடா அதுலேருந்து அப்படியே ஸ்டோரி கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கா விடு என்ன, எதாக இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஏய் கொல்லச்சி, நான் என்ன சொன்னேன், ஐ நீட் யூ, எனக்கு நீ இப்போவே வேணும், அது முழுசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமினை திருப்பி அப்படியே ஹக் பண்ணுறான். இப்போ ஜிமினும் எதுவுமே பண்ணல, அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே நின்றுட்டு தான் இருக்கான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமினோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணி அப்படியே லிக் பண்ணுறான். ஜங்குக்கா ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்கிறத கேளு, மார்னிங் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி ஹெட் அப்படியே நவுத்திட்டே இருக்கான். இப்போ ஜங்குக் தான், ஏய் நான் என்ன சொன்னேன், எனக்கு நீ இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மறுபடியும் போயிட்டு ஜிமின் அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு ஹெட்டு, ஐஸு, நோஸு, அப்புறம் லாஸ்ட்டாக லிப்பில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறான். இந்த கிஸ் வந்து அப்படியே மெதுவாக சாஃப்டாக தான் கிஸ் பண்ணுறான் ஜங்குக்கு. ஜிமின் எதுவுமே பண்ணல, அப்படியே நின்றுட்டு தான் இருக்கான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அந்த கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே இப்போ அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு, ஏய் ஏன் பேக் கிஸ் பண்ண மாட்டியா, ஜங்குக்கா எதாக இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம், இப்போ வேண்டாம், ஏன் இப்படி பண்ணுற, நான் என்ன சொன்னேன், எனக்கு நீ இப்போ வேணும்னு சொன்னேன், என்னால் முடியாது, ஏன் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக போயிட்டு அப்படியே அந்த பெட்டு ஹார்னர் இருக்குல்லடா, அதுலேயே போய் அவன் ஹேண்டை வச்சு அப்படியே அவனே பஞ்ச் பண்ணிக்கிறான். முடியாது, எப்போ பார்த்தாலும் முடியாது. ஆஃப்டர்நூன் அப்படி தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணால் எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வரேன், இப்போ அப்படி தான் முடியாதுன்னு சொல்கிறேன், அப்புறம் எதுக்கு என்ன ரெஸ்ட் ரூமில் வச்சு கிஸ் பண்ணேன், என்னை எதுக்கு ஹக் பண்ணேன், இப்போ எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக இருக்க, நான் ஹக் பண்ணுறப்ப கிஸ் பண்ணுறப்ப ஏன் நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, என்ன ஜிமின் நினச்சிட்டு இருக்க, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, அதையாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே கோவமாக அப்படியே ஜிமினை பார்த்து கேட்குறான். இப்போ ஜிமின் எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக தான் இருக்கான். அப்படியே ஜங்குக்கோட ஐஸில் அவ்வளோ ரெட்டிஸாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமின் அப்படியே ஃபோர்ஸாக தள்ளிட்டு போய் அந்த ஃப்ளோரில் அப்படியே சாய்ச்சி நிற்க வச்சுட்டு அப்படியே லைட்டாக நெக்கில் வந்து ஹேண்ட் வச்சுட்டு, இங்கே பார், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, ஏன் என்ன உனக்கு பிடிக்கல சொல்லு, ஏன் என்ன உனக்கு பிடிக்கல, ஏய் ஜாலியாக ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தேன்டா, என்றைக்கு உன்னை முதல்ல பார்த்தனோ அன்னைக்கு பிடிச்சதுடா எனக்கு, அப்பையிலேருந்து உன்னை விடக்கூடாதுன்ட்டு உன் பின்னாடி நாயமாக சுற்றி வந்துட்டுருக்கேன்டா, உனக்கு புரியுதா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கோவமாக வந்து ஜிமினை பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஜிமின் எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக அப்படியே ஜங்குக்கோட ஐஸே தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் ஏதாவது பேசு, என் ஃபேஸில் என்ன எழுதி ஒட்டியிருக்கு, பேசு, எதுக்கு இப்படி சைலண்ட்டாக இருந்து என்னை சாவடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஒரு செமைய சவுண்ட் விடுறான். இப்போ ஜிமின் எதுவுமே பேசலை. இப்போ என்ன சொல்கிறேன்னா, எதாக இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஜிமின், ஏய் என் கோவத்தை கிளறாத ஜிமின் ப்ளீஸ், நான் மற்றவங்க கிட்ட கோவப்படுற மாதிரி உங்ககிட்ட கோவப்படக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் மாமா கூட கூட சுற்றுவியன் மாமான்ட்டு, அப்படியே அவன் கூட சுத்தக்குள்ள எனக்கு எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா, அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கலான்னு போல் இருக்கும் உன் மாமன்காரனை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக் இங்கே பாருங்கள்,
என் மாமாவை பற்றி பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ என்ன, உன் மாமாவை பற்றி பேச எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லையா? ஆமாம், எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை தான். ஆனால் நீ அவன் கூட சுற்றுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஏன்னா உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம், எனக்கு என் மாமா கூட போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஏய் என்ன சொல்கிற? புரியலையா ஜங்குக்? நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு, எனக்கு என் மாமா கூட போகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் ஜிமினோட நெக் அப்படியே என்ன பண்ணுறான், ரொம்ப க்ரீப்பாக பிடிச்சிட்டு, ஏய் என்ன சொன்ன, போகிறது பிடிச்சிருக்கா? என் கூட போகிறது மட்டும்தான் உனக்கு பிடிக்கணும். உன் மாமன் கூட போகிறேன், மற்றவங்க கூட போகிறேன், அங்கே போகிறேன், இவங்க கூட போகிறேன்னு சொன்ன எனக்கே நீ இல்லைனாலும் பரவாயில்ல. சொல்ல மறந்துட்டேன், உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் பேபி. ஆனால் உன்னை சுற்றி இருக்கவங்கள நான் எல்லாம் பண்ணுவேன். பார்க்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறியா? எனக்கு எல்லா வேலையும் தெரியும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு, என்ன தெரியும் உனக்கு? இல்லை என்ன தெரியும்னு கேட்குறேன். ஏய் என்ன இப்போ ஒரு மாதிரியாக பேசுகிற? மீனெல்லாம் அப்படி நடுங்கிட்டு பேசுவ? ஆமாம், இப்போ எனக்கு பேச டைம் இருந்துருச்சு, அதனால் நான் பேசுகிறேன். என்ன பண்ணுவீங்க? இல்லை என்ன பண்ணுவேன்னு நான் கேட்குறேன். ஒரு லவ் பண்ணுற பையன்கிட்ட எப்படி தான் ரூடாக நடந்துக்கிறியா? சொல்லு. இல்லை நான் கேட்குறேன், லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியே, நீ எனக்காக என்ன பண்ணியிருக்க? சொல்லு, எனக்காக என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே வந்து முன் சைடு நடந்து வரான். என் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே பேக் சைட்லேயே நடந்து போகிறான். ஏய் என்ன சொல்கிற நீ? இல்லை ஜங்குக்கா, லவ் பண்ணுறேன்னு சொல்கிறல்ல, எனக்கு நீ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு புரியல. ஜங்குக்கா, என் பின்னாடி என்னைக்காவது சுற்றி இருக்கியா? இல்லை என்ன லவ் பண்ணுறேன்னு எனக்கு என்னைக்காவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கியா? நீயா நேற்று வந்து தரத்தோன்னு இழுத்துட்டு போய் நான் உன்னை லவ் பண்ணுறேன், கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீ பாட்டில் பண்ணிகிட்ருக்க. என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டியா? என்னோட ஹார்ட்டில் என்ன இருக்குன்னு நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்ஸ் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், நீ என்ன சொல்ல வர? நான் ஒன்றும் சொல்ல வரல, ஏதா இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். மார்னிங் என்ன பேச போகிற? எதா இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம். இப்போ வந்து நீ படுக்கிறியா? எனக்கு தூக்கம் இல்லை, நீ போ அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஏய் வாடா அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கு இழுத்துட்டு வந்து படுக்க வச்சிடறான். படுக்க வச்சுட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், போய் ஜங்குக்கு கூட பக்கத்துலேயே படுத்து அப்படியே ஜங்குக்கு வந்து ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், இங்கே எதுக்கு படுக்கிறா? உனக்கு தான் தனியாக பெட் இருக்குல்ல, அங்கே போய் படுப்போம். அப்படியா? நீங்கள் தானே சார் டெய்லி வந்து என்னை ஹக் பண்ணிவிட்டு படுன்னு சொல்லுவீங்க. இன்றைக்கி என்ன தனியாக போய் படுக்க சொல்கிறீங்க? எனக்கு இப்படி படுத்தா தான் தூக்கம் வரும். உங்களுக்கு தூக்கம் வரலையா? உங்களுக்கு தூக்கம் வரலன்னா நீங்கள் முடிச்சிட்ருங்க, எனக்கு தூக்கம் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கு அப்படியே நல்லா அவ்வளோ அழகாக டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட செஸ்ட்டில் ஹெட்டை வச்சுட்டு அப்படியே படுத்துக்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினே தான் முறைச்சி பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு, எவ்வளோ நேரம் என்னை முறைச்சி பார்த்துட்டே இருக்க போகிற? விடிய வரைக்குமா? பரவாயில்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என் அழகை ரசிக்கிறேன்னு தெரியுது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஏன்னா இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறான். ஏன்னா ஜிமின் ஒரு நாள் கூட இது மாதிரி பண்ணதே இல்லை, அவன் ரொம்ப இன்னசென்ட்டாக தான் பேசுவான். இன்றைக்கி ஜிமின் பண்ணுறது ஜங்குக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், இன்னும் இன்னைக்கு என் வர ஒரு மாதிரி பண்ணுறான். நான் எது பேசினாலும் ஒரு ஒரு சரியான பதிலை சொல்ல மாட்டேங்கிறான். ஏய் ஜிமினா அப்படின்ட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஜிமினே தான் பார்த்துட்ருக்கான். ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே நல்லா தூங்கிடுறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினே தான் பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு
அப்படியே என்ன பண்ணுறான், அவன் அவன் இவ்வளோ நேரம் முறைச்சி தான் பார்த்துட்ருப்பான். அப்படியே அந்த ஜிமின் என்ன பண்ணான்னா, அப்படியே கொஞ்சம் நேரம் போக 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 அப்படியே அவ்வளோ அழகா க்யூட்டாக அப்படியே எப்படி சொல்ல, ஒரு குழந்த தூங்குற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி போட் பண்ணிவிட்டு உதட்டெல்லாம் தூங்குற மாதிரி வச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே எப்படி சொல்கிறதுனா உதட்ட ஒரு மாதிரி ஆட்டிகிட்டு அப்படியே தூங்குறான். இப்போ ஜங்குக் தான் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக அவனுக்குள்ளே அப்படியே ஒரு சிரிப்பு வருது. சிரிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா, ஜங்குக்கு அப்படியே ஜிமினை அப்படியே லைட்டாக நவுத்தி வச்சுட்டு இன்னும் நல்லா ஃபேஸ் கிட்ட வந்து ஃபேஸை வச்சு அப்படியே ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எப்படி சொல்லுதுன்னா, ஜிமினோட உதட்டை அப்படியே டச் பண்ணி பார்க்குறான். உதட்டை அப்படியே டச் பண்ணி பார்க்குறான். அந்த உதட்டு அப்படியே டச் பண்ணால் ஒரு மாதிரி வந்து உதட்ட ஒரு மாதிரி வந்து ஜிமின் பண்ணுறான். அது வந்து ஜங்குக்கு நல்லா இருக்குது. அது ஒரு குட்டி விளையாடு மாதிரி விளையாடுறான். மறுபடியும் டச் பண்ணுறான். ஒரு மாதிரி ஜிமின் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், அப்படியே போய் ஜிமினுக்கு தான் அப்படியே கிஸ் பண்ணுறான் அந்த லிஃப்ட்ல. அப்படின்ட்டு அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ் என்ன பண்ணான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அந்த கிஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறான் ஜங்குக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ண இப்போ என்ன பண்ணுறான்னா, இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுறான். இல்லைன்னா லைட்டாக ஃபோர்ஸாக வந்து அப்படியே கிஸ் பண்ணுறான் ஜிமினுக்கு. இப்போ அது ஜிமினுக்கு வந்து தெரியல. ஏன்னா ஜிமின் நல்லா தூங்கிட்டான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே அந்த ஜிமினோட கீழ் உதட்ட அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அந்த மவுத்துக்குள்ளே வச்சு அப்படியே சக் பண்ணுறான். இப்போ தான் ஜிமின் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தூக்கத்துலேயே அப்படியே ஒரு மாதிரி இந்த பக்கம் ஹெட் ஒரு மாதிரி நாட் பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ ஜிமினை தான் பார்க்குறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி அவன் ஹேண்ட் எடுத்து அவன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி துடைக்கிற மாதிரி துடைச்சிட்ருக்கான். இப்போ இதெல்லாம் பார்த்து ஜங்குக் சிரிச்சிட்டு, குழந்த மாதிரி இருக்கான், ஆனால் பாரு எப்படி பேசுகிறான்னு, என்னை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல இவனுக்கு என்ன அவ்வளோ ஹாப்பியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு ஜிமினை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி நல்லா தூங்குறாங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நல்லா 2 பேரும் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது, ஒரு 8:30 ஆகுது. இப்போ தான் ஜிமின் வந்து அப்படியே வேக்கப் ஆகுறான். அப்படியே ஒரு மாதிரி வேக்கப் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் ஃபேஸு ஜிமின் கிட்ட அவ்வளோ கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தா ஜங்குக் வந்து நல்லா அப்படியே டைட்டாக ஹக் பண்ண வாக்கிலே தூங்கிட்டு இருப்பான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கோட ஹேண்டை அப்படியே கொஞ்சமாக அப்படியே எடுத்து விட்டுட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே அவ்வளோ அழகாக முயல் குட்டியாட்டம் அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். முஞ்சப்பாரு எப்படி தூங்குறான்னு. இப்போ பாரு அப்படியே முயல் குட்டி மாதிரி தூங்குறான். ஆனால் கண்ணை முழிச்சானா அப்பா என்ன கத்துறான், மூஞ்சையை பார்க்க முடியல, அவ்வளோ கோவம் வருது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் ஃபேஸே தான் ஜிமின் பார்த்துட்டே இருக்கோம். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே லைட்டாக போயிட்டு அப்படியே ஜங்குக்கோட லிஃப்டில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் வந்து அந்த ஹேண்ட்லேயே அப்படியே மெதுவாக படுத்துட்டு அப்படியே இப்போ வந்து என்னென்னா படுத்துட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்து சிரிச்சிட்டு இப்போ ஜிமின் அப்படியே ஏஞ்சி அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறான். போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் கிளம்பி காலேஜுக்கு வந்துடுறான் ஜிமின். இப்போ ஜங்குக்கு இப்போ தான் ஏந்திரிக்கிறான். ஏஞ்சிட்டு பார்த்தா அங்கே ஜிமின் இல்லை. டைம் பார்த்தா மணி 9 o'clock. கரெக்டாக ஏஞ்சி அவன் வேலைக்கு அவன் கரெக்டாக கிளம்பிடுறான். இங்கே ஒருத்தன் படுத்துருக்கிறானே, அவனை எழுப்புவோம் பிடிப்பெல்லாம் கிடையாது, வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு காலேஜுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு அப்படியே ஜிமின் பார்த்தோம்னா ஒரு டேபிளில் வந்து அப்படியே உட்காந்து அவன் எப்படின்னா கன்னத்தில் கை கொடுத்துட்டு அப்படியே வந்து ஃபேஸில் அப்படியே ஹேண்டை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு தான் இருக்கான். இப்போ என்ன யோசிக்கிறான்னா, டேக் கூட இருந்த மூமெண்ட்ஸும் யோசிக்கிறான், ஜங்குக் கூட இருந்த மூமெண்ட்ஸும் யோசிக்கிறான். ஏன்னா 2 பேர்த்து மேலேயும் ஒரே ஃபீல் தான் இருக்குது.
ஆனால் வந்து டே கூட இருக்கக்குள்ள நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கான் யோசிக்கிறான். அதே ஜங்கு கூட இருக்கக்குள்ள கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் கோவமா, ரூடா எந்த மாரி வந்து ஜங்கு கூட இருக்கிறத யோசிக்கிறான். ஆனா, இவங்க 2 பேத்து கூட இருக்கக்குள்ளயும் ஜிமின் வந்து அவ்ளோ ஹேப்பியா இருக்கான். இப்ப வந்து ஜிமினுக்கே ஒரு மாரி குழப்பமா இருக்கு. ஆ ஜிமினா, என்னடா இது! மாமா கூட இருக்கக்குள்ளயும் அதே ஃபீலு, ஜங்கு கூட இருக்கக்குள்ளயும் அதே ஃபீலா இருக்கு. ஐயோ! ஜிமினா, எப்படி நான் போய் இப்ப சொல்ல? யார்கிட்ட சொல்றது? பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கே! ஐயோ! அப்படின்ட்டு ஜிமின் வந்து அவன் ஹெட்ல ஹேண்ட குடுத்துட்டு அப்படியே ஒரு மாரி ரப் பண்ணிட்டே அப்படியே அவன் பாட்டுல மைண்ட் வாய்ஸ் குடுத்துட்ருக்கான். இப்ப இந்த பக்கம் அப்படியே ஃபேரிலி தான் 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. இப்ப அங்க ஜிமின் உட்காந்துருக்கத பார்த்துட்டு ஃபேரி தான், "ஏய் லில்லி, சொல்லுடி, அங்க பாரு ஜிமின் உட்காந்துருக்கான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப 2 பேருமே அப்படியே ஜிமின் பக்கத்துல தான் வந்து உட்கார்றாங்க. "ஹேய் ஜிமின்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி தான் கூப்பிடுறா. இப்ப "அ ஏய் எவ்வளோ நேரம்? ஏன் இவ்வளோ லேட்டா வரீங்க? உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இப்ப ம் ஃபேரி தான், "ஏய் கொஞ்சம் நேத்து லேட் ஆயிருச்சு பக்கி. உன்னால தான் பக்கி. நேத்து எங்கடா போன? உங்கள தடவிட்டு நான் என்ன பண்ணேன்னு, அ எங்களுக்கு நேத்து டைம் போனதே தெரியல. நைட்டு 10:00 மேல தான் ஹாஸ்டலுக்கு போனேன். அங்கேயா வாட்ச்மேன் அந்த பொம்பளை எங்கள நாய் மாரி கத்துறாடா!" அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்றா. இப்ப லில்லி அப்படியே சைலண்ட்டா தான் இருக்கா. "ஏன் அந்த மேடம் என்கிட்ட பேச மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான் ஃபேரி பார்த்து. "நீ தான் நேத்து அவள திட்டிட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்றா. இப்ப ஜிமின், "நானா? நான் எப்ப திட்டுனேன்?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஒரு மாரி எதுவும் தெரியாத மாரி கேட்குறான். இப்ப லில்லி தான், "அட பாவி! குள்ள பயல! நேத்து என்ன அப்படி திட்டினீயேடா! இன்னைக்கு என்ன நான் என்ன திட்டினேன்னு சொல்ற? உன்னால நேத்து நான் எவ்வளோ ஹர்ட் ஆனேன் தெரியுமா? அப்புறம் அந்த சீனியர் தான் கூட்டு போய் என்ன சமாதானப்படுத்தினாரு." அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு வந்து மவுத்துல அவ வாயில அப்படியே கை வச்சுக்கிறா. ம், ம் அப்படியே ஹேண்ட்ல அவ ஃபேஸ்ல ஹேண்ட வச்சுட்டு அப்படியே திரு திருன்னு முழிக்கிறா. இப்ப இந்த பக்கம் ஃபேரி, ஜிமின் தான் அவங்க 2 பேரும் ஷாக்கா பார்க்குறாங்க. "ஏய் என்னடி சொல்ற?" அப்படின்னு 2 பேரும் கோரஸா கேட்குறாங்க. ஜிமினும் ஃபேரியும் லில்லிய பார்த்து. "அ ஆ ஆ ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே! அ ம் 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 நான் ஒண்ணும் சொல்லல." அ அ அப்படின்ட்டு லில்லி ஒளர்றா. இப்ப ஃபேரி தான், "ஏய் யார் உன்ன கூட்டிட்டு போனா?" "ஆமா நானும் மறந்துட்டேன். நானும் உன்கிட்ட பேசிட்டு அந்த சீனியர் கூட போயிட்டேனே." அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஃபேரி என்ன பண்றா, ஃபேரி அவ முகத்துல க்ளோஸ் பண்றா. இப்ப ஜிமினும் லில்லி தான் 2 பேரும் ஷாக்கா அப்படியே திரும்பி ஃபேரிய தான் பார்க்குறாங்க. அ அ ஆஹா! ஐயோ! அப்படின்ட்டு ஃபேரி ஒரு மாரி பண்றான். "என்னடி சொல்ற?" அப்படின்ட்டு 2 பேரும் மறுபடியும் கோரஸா வந்து ஃபேரி பார்த்து கேட்குறாங்க. அ அ இப்ப 2 பேருமே என்ன பண்றாங்க, ஃபேரி, லில்லி 2 பேருமே அப்படியே கோரஸா, "அது இல்ல ஜிமினா, நேத்து நீ திட்டிட்டியா? திட்டிட்டு நீ காலேஜ் போயிட்டியா? சாரி ஹாஸ்டலுக்கு போயிட்டியா? அப்புறம் அ ஜங்குக் சீனியரும் இங்க இல்ல. ஆம், அப்ப வந்து காய் சீனியர் வந்து என் கூட பேசிக்கிட்டே வந்தாரா, அவரு கூட அப்படியே நான் போயிட்டேனா, அப்புறம் இவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல." அப்படின்ட்டு ஃபேரி சொல்றா. இப்ப லில்லி தான், "ஆஹா, எனக்கு ஃபீலிக்ஸ் சீனியர் வந்தாரா, அவரு என்ன கூட்டிட்டு போயிட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. இப்ப ஜிமின் தான், "அடி பாவிங்களா! நேத்து ஒன் டே தான் கூட இல்ல. ஆளுக்கு ஒரு ஆள பிக்கப் பண்ணிட்டு கெளம்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். "ஏய் யார் பிக்கப் பண்ணிட்டு போனா?" "அவனுங்க தான் எங்கள பிக்கப் பண்ணிட்டு போனாங்க." அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்றா. இப்ப ஜிமின் தான், "யார்? நான் அத நம்பணும். அவங்க உன்ன வந்து பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. அப்ப நீங்க வந்து பல்ல இளிச்சுட்டு போகல." "ஏய் நான் ஒண்ணும் பல்ல இளிச்சிட்டுலாம் போல. நானும் நேத்து திட்டுனதுல வந்து ஒரு மாரி சேடா இருந்தேன். அப்புறம் அந்த சீனியர் என்ன கூட்டிட்டு போனாரு. அப்புறம் அவரு என் கூட ஜாலியா பேசுனாரு. அப்புறம் எனக்கு ஃபுட் எல்லாம் வாங்கி குடுத்தாரு." அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்லிட்டுருக்கா. இப்ப ஃபேரி தான், "என்ன உனக்கும் அதே மாரி தான் நடந்துச்சா?" அப்படின்ட்டு ஷாக்கா வந்து லில்லி பார்த்து ஃபேரி கேட்குறா. "அப்ப உனக்கும் அது மாரி நடந்துச்சுச்சா?" அப்படின்ட்டு லில்லி கேட்குறா. இப்ப இவங்க 2 பேத்தையும் பெக்க பெக்கன்ட்டு ஜிமின் தான் பார்த்துட்ருக்கான். "ஏய் என்னடி சொல்ற? என்னடி சொல்ற?" அப்படின்ட்டு ஃபேரி கேட்குறா. இப்ப லில்லியும், "என்னாடி சொல்ற?
என்னாடி சொல்கிறேன்ட்டு ரெண்டு ஏய் நான் சொன்னது திருப்பி சொல்லாத புரியுதா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்ட்டு ஃபேரி கேட்குறா. அப்புறம் அங்கே நடந்ததெல்லாம் லில்லி சொல்கிறா. அதே மாதிரி ஃபேரியும் அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் நான் ஆள் இல்லாமல் இருக்கும், எல்லாம் ஆளுக்கு ஒரு ஆள் பிக்கப் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அப்போ நான் தான் தனியாக ஹாஸ்டலில் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான் அப்படிலாம் இல்லை ஜிமினா, அவங்க தான் நான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தோமா, அப்புறம் அவங்க கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்தினாங்க, ஆனால் இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்ல சீனியராக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணுற ஒரு மாதிரி சிரிச்சிட்டே சொல்கிறா. ஏய் என்னடி சொல்கிற, அதுக்கு ஏன்டி உன் ஃபேஸ் எல்லாம் அப்படி போகுது அப்படின்ட்டு சாரா ஜிமின் கேட்குறான். இப்போ ஃபேரியும் ஆமாம் ஜிமினா, அவங்க 2 சீனியருமே நல்லா தான் எங்ககிட்ட பேசுகிறாங்க, எங்களை எப்படி டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஹெட்டில் ஹேண்டு கொடுத்து, ஐயோ அன்றைக்கி அந்த போடு போட்டாளுவ, இன்றைக்கி பல்ல காட்டாளுவ, இவளெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ணுறதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஹெட்டில் ஹேண்டை வச்சுட்டு அப்படியே புலம்பிகிட்டு இருக்கான். இப்போ லில்லி தான், ஏய் அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் கேட்கல, ஒன்றும் இல்லை, வாங்க கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், கிளாஸுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. 3 பேர் கிளாஸுக்கு தான் போகிறாங்க. இப்போ கரெக்டாக கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகக்குள்ளேயே ஜிகே டக்குன்னு வந்துடான். ஏய் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூச்சு வாங்க ஜங்குக்கு பேசுவான். ஏன்னா வேகமாக ஒடியாந்துருப்பான். சீனியர் என்னாச்சு, என்னாச்சா, டேய் என்னடா இப்படி பேசுகிற, என்ன சீனியர் சொல்கிறீங்க, எனக்கு புரியல. இப்போ ஜங்குக் தான், என்ன புரியலையா, டேய் நீ தான்டா காலையில் பேசலான்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான். இவருக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா, நான் மார்னிங் ஏஞ்சி மறந்துடுவாருன்னு நினச்சேன், இவர் என்ன அப்படி வந்து கேட்குறாரு அப்படின்ட்டு ஜிமின் வந்து அப்படியே மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஒரு சொடக்கு போட்டு, ஒய் நான் என்ன கேட்டேன், நீ பாட்டில் கிளாஸுக்கு போகிற, வா. சீனியர் எனக்கு கிளாஸுக்கு போகணும், டைம் ஆச்சு, வான்னு சொன்னேன் அப்படின்ட்டு ஜமீனை அப்படி இழுத்துட்டு ஜங்குக்கு தான் போகிறாங்க. போயிட்டு ஒரு எப்படி சொன்னால் ஒரு அந்த மெத்த படிக்கட்டுன்னு சொல்லுவாங்களேடா, அந்த மாதிரி இடத்துல தான் அப்படியே ஸ்டெப்ஸில் தான் நின்றுட்டு ஜங்குக்கு வந்து இப்போ கேட்குறான். சொல்லு நீ என்ன சொன்ன, மார்னிங் சொல்கிறேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். இப்போ ஜிமின் தான், சீனியர் அப்புறம் பேசிக்கலாமே, நான் இப்போ கிளாஸுக்கு போகணும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். எனக்குலாம் அதெல்லாம் தெரியாது, உன் பதிலை முன்ன சொல்லு. சீனியர் எனக்கே என்ன பதில்னு தெரியல, நானே செம்மையாக குழம்பி போயிருக்கேன், நான் ஈவினிங் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், போகலான்ட்டு போகிறான். இப்போ ஜங்குக்கு மறுபடியும் அப்படியே ஹேண்டை இழுத்து பிடிக்கிறான். இப்போ அங்கே ஒரு ப்ரொஃபஸர் தான் வராங்க. இப்போ சீனியர் விட்டுங்க, அங்கே ப்ரொஃபஸர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஜிமின் அப்படியே கையை உதறிட்டு ஓடி போயிடறான். டீ நில்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பின்னாடியே போகிறான். இப்போ அந்த ப்ரொஃபஸர் தான், ஹேய் ஜங்குக் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, இல்லை சார் சும்மா தான், கிளாஸுக்கு போ அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. ஜங்குக்கும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போயிடுறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே கிளாஸ் ரூமில் வந்து உட்காடுறான். இப்போ ஒரு மாதிரி டென்ஷனாக நர்வஸாக அப்படியே கையெல்லாம் பிசைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துருக்கான். இப்போ ஃபேரி தான், ஏய் என்னடாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ லில்லி தான், ஏய் என்னாச்சின்னு சொல்லு, எதுக்கு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஃபேஸெல்லாம் இப்படி இருக்குது, கையெல்லாம் ஏன் இப்படி பிசைஞ்சிட்ருக்க, என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகலாமா, எங்கே போகலாம், வரீங்களா வரலையா, வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி 2 பேருமே சொல்கிறாங்க. இப்போ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் ஆகுது. ஜிமின் என்ன பண்ணுறான், டக்குன்னு வேகமாக வந்து கிளம்பி ஃபேமிலி கூட்டிகிட்டு வேகமாக போகிறான். ஏய் இருடா, எதுக்கிட்ட எங்களை இவ்வளோ வேகமாக கூட்டிகிட்டு போகிற, சொன்னால் நாங்களும் மெதுவாக வருவோம் இல்லை, என்ன ஆச்சு, எதுக்கு எவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கத்துறான். இப்போ ஜிமின் தான், ஏய் கவனு வாடி அப்படின்னு சொல்லிட்டு
ஜமீன் என்ன பண்ணுறான், ஒரு கார் வந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏறி உக்காந்துட்டு இவங்க 3 பேருமே கிளம்பி போகிறாங்க. இப்போ இதெல்லாமே ஃபீலிக்ஸ் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். காயும் ஜேகே அங்கே இல்லை, ஆனால் ஃபீலிக்ஸ் பார்த்துருப்பான். இப்போ இதுங்க 2 எங்கே போகுதுங்க? 3 அது இவ்வளோ வேகமாக இவ்வளோ அவசரமாக போகுதுங்க. லில்லி வேற போகிறாளே அப்படின்ட்டு ஃபீலிக்ஸ் என்ன பண்ணுறான், மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறாங்க, ஃபேரி, லில்லி, ஜிமின் 3 பேருமே ஒரு கிளப்பில் தான் வந்து நிற்கிறாங்க. ஏய், இங்கே எதுக்குடா கூப்பிட்டு வந்த அப்படின்ட்டு ஃபேரி கேட்குறா. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அதான் சரக்கு அடிக்கலான்னு. அட பாவி, என்னடா சொல்கிற? அன்னைக்கு சரக்கு அடிச்சதுக்கே தான் பதில் தெரியாமல் இருக்குது, இன்றைக்கி எதுக்குடா கூப்பிட்டு வந்த? அதெல்லாம் முடியாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ லில்லி தான், ஏய் ஜிமினா, என்ன சொல்கிற? சரக்கு அடிக்கிறம்மா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வலிரா. இப்போ ஜிமின் தான், ரொம்ப வலியாத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தான் போகிறாங்க. 3 பேருமே ஒரு டேபிளில் போய் உட்காந்துட்டு அங்கே இப்போ அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஆனால் அவங்களுக்கு இப்போ புதுசில் இல்லை, ஏற்கனவே ஒரு டைம் போயிட்டு வந்துட்டாங்கல்ல. இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அது வந்து ஃபஸ்ட்டு இருந்த நர்வஸ் இப்போ இல்லை, இப்போ கேஷுவலாக அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ வெயிட்டர் வராங்க. அவங்கக்கிட்ட, சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டர் கேட்குறாங்க. இங்கே ஜிமின் வந்து அவங்க ஏதோ ஆர்டர் பண்ணுறாங்க. சரின்ட்டு இப்போ அப்படியே ஆர்டர் பண்ணிவிட்டு அதெல்லாம் வருது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, லில்லியும் ஜிமினும் வந்து எடுத்து அவங்க பாட்டில் சாப்பிட்றாங்க. ஃபேரி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஏய், எதுக்கு அப்படி பார்க்குற? எடுத்து நீ சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்குறா. ஏய், நானும் சாப்பிட்ல, நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ லில்லி என்ன பண்ணுறா, டக்குன்னு எடுத்து ஃபேரியோட மவுத்துலேயே அப்படியே வந்து வச்சு அந்த பாட்டில் வச்சு அப்படியே குடிக்க வச்சிட்றா. ஏய் லில்லி, ஏய் என்னடி பண்ணுற விழு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறா. இப்போ லில்லி அந்த கொஞ்சமாக ஒரு முழுங்க இருக்கும் மவுத்தில் வச்சதுமே பாட்டில் வச்சிட்றா. இப்போ ஃபேரிக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிட்டு நாக்கெல்லாம் ஒரு மாதிரி சப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறா, எடுத்து ஒரு பாட்டில் அவளும் கடன்னு குடிக்கிறா. இப்போ இந்த பக்கம் லில்லி, ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி ஆன்னு வாயை பழந்துட்டு பார்க்குறாங்க. இப்போ ஃபேரி தான், ஏய் என்ன அப்படி பார்க்குறீங்க, நீங்கள் குடிக்கலையா? அது மட்டும் நானும் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ ஜிமின் தான், ஏய் நாங்களாவது ஒரு பாட்டில் வாங்கி அப்படியே வச்சுருக்கோம், பாதி தான் குடிச்சிருக்கோம், நீ முழுசாக குடிச்சிட்டு உட்காந்துருக்க, வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் அப்படியே லம்ப் அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான் சிரிச்சிட்டு அப்படியே வந்து இவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான், ஏ ஃபேரி, லில்லி, சொல்லுடா, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குடி, ஏன்டா என்னாச்சு அப்படின்ட்டு லில்லி கேட்குறா. ஏன்னா 3 பேருமே நல்லா குடிச்சு ஓரளவுக்கு மட்டையாயிட்டாங்க. அவங்க வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். ஜங்குக் சீனியரும் என்னை லவ் பண்ணுறான், என் மாமாவும் என்னை லவ் பண்ணுறாங்க, நான் மாமாவையும் எனக்கு பிடிச்சிருக்கு, ஜங்குக்கையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே போதையிலே வளரான். இப்போ லில்லி தான், என்னடா சொல்கிற, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்குறா. இப்போ ஜிமின் தான், ஏறுமா மாடு, சொல்கிறது முழுசாக கேளுடி, எனக்கு ஜங்குக் சீனியரும் பிடிச்சிருக்கு, எங்கள் மாமாவையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஃபேரி லில்லிக்கு தான் அப்படியே ஷாக்காக 2 பேரும் பார்க்குறாங்க. என்னடா சொல்கிற, புரியல எனக்கு, 2 பேர்த்தையும் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு ஃபேரி கேட்குறா. இப்போ ஜிமின் தான், ஆமாண்டி, எனக்கு 2 பேருமே பிடிச்சிருக்கு, என் மாமா என் பக்கத்தில் வந்தாலும் ஜங்குக் சீனியர் என் பக்கத்தில் வந்தாலும் ஏன் ஒரே ஃபீலிங்காக வருதுன்னு தெரியல, எனக்கு இவங்க 2 பேருமே பிடிச்சிருக்கு, இவங்க 2 பேருமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி போதையிலே உளறிட்டு இருக்கான். இப்போ லில்லி தான், என்னடா சொல்கிற, டேய் எப்பட்றா 2 பேர், ஒருத்தனாக இருந்தால் கூட பரவாயில்லடா, 2 பேர்த்தையும் வச்சு எப்பட்றா நீ சமாளிப்ப அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்குறா. இப்போ ஃபேரி தான், உனக்கு ஏண்டி மைண்டு எப்போ பார்த்தாலும் அங்கேயே போகுது, தப்பாக பேசாதடி அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ லில்லி தான்,
உனக்கு தெரியாதா? ஐ ஆம் எ டர்ட்டி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜிமினா, ஏய் இங்கே வந்து அது இது பேசாதங்கிடி, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு டே மாமாவும் பிடிச்சிருக்கு, ஷாங்குக் சீனியரும் பிடிச்சிருக்கு. ஏன் எனக்கு 2 பேரையும் பிடிச்சிருக்கு? எனக்கு ஏன் 2 பேர்த்து மேலே இருக்கிற ஃபீலிங்கும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி அப்படியே போதையிலே பேசுகிறான். இப்போ ஃபேரி தான், என்ன கேட்டால் எங்களுக்கு என்னடா தெரியும், நீ தாண்டா அவங்க 2 பேர்த்து கூடயும் ட்ராவல் பண்ணுற, டெய்லியும் உங்கள் மாமா கூட பைக்கில் வர போகிற, வீக்லி 1 டைம் அவங்க வீட்டுக்கு போயிடுற, இங்கே ஜங்குக் சீனியர் கூட ஹாஸ்டல்லே தங்கியிருக்க, உனக்கு தாண்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி கேட்குறா. இப்போ ஜிமின் தான், ஏய் நீங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆடி சொல்லுடி, நீங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா? ஒரு ஃப்ரெண்டு குழப்பத்தில் இருக்கானே, அதை வந்து தெளிவுபடுத்தம்லாம் இல்லை. சொல்லு, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? 2 பேர்த்து பார்க்கக்குள்ளேயும் ஒரே ஃபீலிங் வருது. எனக்கு என் மாமாவையும் விட்டு கொடுக்க முடியல, ஜங்குக் சீனியரையும் விட்டு கொடுக்க முடியல. மாமா கிட்ட வந்தாலும் அவர் என்னை கிஸ் பண்ணக்குள்ள எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? அதே மாதிரி ஜங்குக் சீனியர் வந்து என்னை கிஸ் பண்ணக்குள்ள எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ஆனால் நான் தான் 2 பேர்த்தையுமே ஏமாற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி போதையிலே உளறிட்டு இருக்கான். அவரையும் ஒன்றும் பதில் சொல்ல முடியல, சீனியர்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியல. எனக்கு 2 பேர்த்திட்டையும் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரில. நேற்று ஜங்குக் சீனியர் என்னென்னலாம் பண்ணாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எல்லாம் நேற்று நடந்தது எல்லாமே போதையில் உளறிட்டுருக்கிறான். இப்போ இந்த பக்கம் ஃபேரி லில்லி தான் அப்படியே ஷாக்காக அப்படியே ஜிமினியை தான் பார்த்துட்டு இருக்குதுங்க. 2 பேரும் அப்படியே மாற்றி மாற்றி அதுங்களையும் பார்த்துக்குதுங்க, ஜிமினியும் பார்க்குதுங்க. இப்போ ஜிமின்னு அவங்க மாமா கூட நடந்தது எல்லாமே சொல்கிறான். இங்கே ஜங்கு கூட நடந்தது எல்லாமே சொல்கிறான். ஃபஸ்ட்டு டே கூட நடந்தது, டே வந்து ப்ரப்போஸ் பண்ணினது, அப்புறம் கிஸ் பண்ணினது, அப்புறம் அவங்கெல்லாம் ஒன்றா ஹக் பண்ணிட்டு தூங்கினதும், அதே மாதிரி ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணினது, ப்ரப்போஸ் பண்ணது, இந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு தூங்கினது, இது எல்லாமே ஜிமின் வந்து அப்படியே போதையில் எல்லாத்தையும் உளறிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஃபேரி லில்லி 2 பேரும் அப்படியே அவ்வளோ ஷாக்காக 2 பேர் பார்த்துட்ருக்காங்க. ஓகேடா, நான் இந்த பாட்டை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரில, கேட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகே பாய்.